ஏங்க, ஐயர் சொன்ன மாதிரி இந்த தாலிய குலதெய்வ கோயில் உண்டியல்ல போடணும். யாரங்க அனுப்பலாம்? உனக்கு யார அனுப்பணும்னு தோணுதோ அவங்கள அனுப்பு பைரவி. நீங்க நினைக்கிற மாதிரி யார் வேணும்னாலும் போக கூடாது. யார் குப்பத்தொட்டியில போட்டாங்களோ அவங்க தான் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அவங்க தான் பரிகாரம் செய்யணும். அவங்களுக்கு அந்த பரிகாரத்தோட பலனா குலதெய்வத்தோட அருளால கூடிய சீக்கிரமே சுபகாரியம் நடக்கும். அம்மா, தாலியை யார் குப்பத்தொட்டியில போட்டது? லக்ஷ்மி, தாலிய போட்டது நீதானே? ஆமா சின்னத்த. அப்போ நீதான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். பேசாம பைரவி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடு. ஐயோ சின்னத்த, உண்மையை சொன்னா நான் மாட்டிப்பேன். அதுக்காக துளசி அனுப்ப போறியா? ஐயர் சொன்னது உனக்கு புரியலையா? இது உன் கல்யாண விஷயம். நீ போனாதான் உனக்கும் விஸ்வா தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும். இதோ நிக்கிறாளே, இதோ இந்த பொண்ணுதான் அந்த தாலிய குப்பை தொட்டியில போட்டது. நீதான் குப்பையில போட்டதா? என்ன லக்ஷ்மி பேசாம நிக்கிற? உண்மையை சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. என்ன பண்றது? ஐயரே, நான் தான் அதை கொண்டு போய் தெரியாம குப்பையில போட்டுட்டேன். அப்படின்னா நீதாம்மா போகணும். சரிங்க ஐயரே, நான் பண்ண தப்புக்கு நானே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சின்னத்த, இங்க பாரு லக்ஷ்மி, உனக்கும் விஸ்வா தம்பிக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, பைரவி அம்மாவோட வேண்டுதல் பழிக்க கூடாதுன்னு துளசி குலதெய்வம் கோயிலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா. ரொம்ப யோசிக்காத, உண்மையை சொல்லிடு. அத்தை, நான் எப்ப குலதெய்வ கோயிலுக்கு போகணும்? ஏங்க, எப்பங்க அனுப்பலாம்? நாளைக்கே அனுப்பலாம் பைரவி. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். சொல்லு லக்ஷ்மி, நீதான் தாலிய குப்பை தொட்டியில போட்டேன்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்னத்த. இப்போ இத பத்தி சொன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாத்தையும் துளசி வெளியில சொல்லி அவ நல்லவளாயிடுவா. அதுக்காக நீ பேசாம இருக்க போறியா? இது உன் வாழ்க்கை பிரச்சனைடி. மா, இங்க வாமா. இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால். இன்னைக்கு ராத்திரி எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து இந்த பாலை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. காலையில கோயிலுக்கு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. மகாகணபதி. ஏய், இப்ப நீ சொல்றியா இல்ல நானே அம்மா கிட்ட போய் சொல்லவா? இருங்க சின்னத்த, நானே ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். சரி சொல்லு. ஏய், சொல்லுடி.
சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. ஆ சரிங்க ஐயரே. வரையா? வாங்க. அத்தை, கண்டிப்பா துளசி தான் போகணுமா? ஆமா, ஏன் கேக்குற? இல்ல அத்தை, ஏற்கனவே துளசி புடிச்சு கொடுத்த அக்யூஸ்டே இப்போ ஜாமீன் வாங்கி வெளியே தானே இருக்கான். இவ குலதெய்வம் கோயிலுக்கு போறது தெரிஞ்சு அவனால ஏதாவது ஆபத்து வந்துட்டா துளசியால தாலிய கோயில்ல போட முடியாது. அதனாலதான் கேக்குறேன், பேசாம நானே குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா? அப்படி பண்ண முடியாதும்மா. ஆ? எந்த தடங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த பொண்ணு தான் போகணும்மா. லக்ஷ்மி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. துளசிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆ. நாயக்கண்ணா சார். நாளைக்கு நீயும் துளசியோட போயிட்டு வா. ஓகே சார். பைரவி, ம் அப்படியே நம்ம குலதெய்வம் கோயில்ல இருக்கிற ஸ்டேஷன்ல சொல்லி நான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே தானே? ம் ஓகே தாங்க. என்ன சின்னத்த? நாயக்கண்ணா, நீ ஐயரை வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துரு. சரி சார். ஐயரே வாங்க. ஆ, சிவாய நமஹ. மா தாயே பகவதி, வரேங்க. வாங்க. வாங்க ஐயரே. துளசி, நீ நாளைக்கு கிளம்புறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கமா, சரியா? சரிங்க மாமா. நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க போங்க. ம் அத்தை அத்தை ம் என்னடி? அத்தை, எனக்கு என்னமோ துளசி சேஃபா குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அந்த தாலிய போட மாட்டான்னு தான் தோணுது. ஏன் அப்படி சொல்ற? இல்ல அத்தை, விஸ்வா மாமாவ அவ தானே கட்டிக்கணும்னு நினைக்கிறா. தாலிய குலதெய்வம் கோயில்ல போட்டா எனக்கும் விஸ்வா மாமாக்கும் நீங்க நினைக்கிற கல்யாணம் நடந்துடும்னு அவளுக்கு தெரியும். எங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவ தாலிய போடாம வந்துட்டானா? அதுக்காக தான் அத்தை சொல்றேன், பேசாம நானே போயிட்டு வந்துடுறேனே. அந்த பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம் லக்ஷ்மி. நான் தாலிய கோயில்ல போடும்போது எவிடன்ஸ்க்காக வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன். என்னத்த, வீடியோ ஓகே தானே? ஓகே. லக்ஷ்மி, அதான் வீடியோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்றால, அப்புறம் என்ன? ம் போ. அத்தை, நீ போ லக்ஷ்மி. போடி. துளசி, நீயும் போ. ஏதாவது பண்ணி அந்த துளசிய குலதெய்வம் கோயிலுக்கு போக விடாம பண்ணணும் சின்னத்த. என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் லக்ஷ்மி. என்ன சின்னத்த? பைரவி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சரண்டர் ஆகுறதா. இல்ல, அதெல்லாம் முடியாது சின்னத்த.
அத தவிர வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நான் சொல்லவா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு சொல்லவா? அது ஒண்ணும் இல்ல. நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போயிடு. ஏன்னா உன்ன மாதிரி கெட்ட குணம் இருக்கிறவங்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. என்னடி எல்லாமே உனக்கு சாதகமா இருக்குன்னு சந்தோஷத்துல வந்து பேசுறியா? இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. என்ன சொன்ன? நான் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு காஞ்சிபுரம் கிளம்பணுமா? உன்னை கிளப்புறேன்டி, அத பாரு. பாக்குறேன், அதையும் பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் குலதெய்வ கோயிலுக்கு போறத பாரு. அங்க தாலிய கோயில் உண்டியல்ல போடுறத பாரு. அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காம கடவுள் ஏன் பக்கம் நிக்கிறத பாரு. ஃபைனலா இந்த வீட்டை விட்டு போற வழிய பாரு. என்ன லக்ஷ்மி, இனிமே இவளோட ஆட்டம் தான் இருக்கும் போல. விடக்கூடாது சின்னத்தை, விடவே கூடாது. துளசிய குலதெய்வம் கோயிலுக்கு போகவே விடக்கூடாது. இவ ஆட்டத்தை நம்ம தான் அடக்கணும். எப்படி? நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் சின்னத்தை. அதுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குதான்னு யோசிப்போம். இது அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பால். இன்னைக்கு ராத்திரி எதுவும் சாப்பிடாம விரதம் இருந்து இந்த பாலை பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கும். காலையில கோயிலுக்கு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. சின்னத்தை, துளசிய இன்னைக்கு நைட்டு விரதம் இருந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடிச்சிட்டு தானே காலையில கிளம்ப சொன்னாரு ஐயரு. ஆமா, அப்படிதான் சொன்னாரு. அப்படின்னா அந்த பால்ல இருந்து ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? பால்ல இருந்தா? ஆமா சின்னத்தை, பால்ல தூக்க மாத்திரையே கலந்துருவோம். அதுக்கப்புறம் என்ன, நல்லா தூங்கி காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு கிளம்பி போவா. ஐயோ சின்னத்தை, முழுசா என்ன சொல்ல விடுங்க. சரி சொல்லு. பால்ல தூக்க மாத்திரையை கலந்து குடிச்சா நல்லா தூங்கிடுவா. அவளால எந்திரிக்கவே முடியாது. அப்போ அவ ரூமுக்கு போய் அவ காலை உடைச்சு விட்டுருவோம். தூக்கம் தெளிஞ்சு காலையில எந்திரிக்கும் போது உடைஞ்ச காலை வச்சுட்டு அவ ஹாஸ்பிடலுக்கு போவாளா இல்ல கோயிலுக்கு போவாளா? கண்டிப்பா ஹாஸ்பிடல் தான் போவா. அப்புறம் என்ன, எப்படியும் கால் சரியாகிற வரைக்கும் அவ கோயிலுக்கு போகவே முடியாது. அது வரைக்கும் அத்தையும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு ஐயரை கூட்டிட்டு வந்து செட்டப் பண்ணி நாம கிளம்பிடுவோம். என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ, அழகு. சூப்பர் ஐடியா லக்ஷ்மி.
அப்போ இன்னைக்கு நைட்டு அந்த துளசியோட காலை உடைச்சிடுவோமா? உடைச்சிருவோம். லக்ஷ்மி, பால்ல தூக்க மாத்திரை கலந்துட்டல? எக்ஸ்ட்ரா 2 மாத்திரை சேர்த்து கலந்திருக்கேன் சின்னத்த. குடிச்சா எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டா. சூப்பர் லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கும் விஸ்வாக்கும் நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை நீ நிறுத்தின. உனக்கு நேர்த்திக்கடன் வச்சு முடிச்சு வச்ச தாலிய லக்ஷ்மி கையால குப்பை தொட்டியில போட வச்ச. அதுக்கு பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப தாலிய ஏன் மூலமா குலதெய்வ கோயில்ல போட வைக்கிற. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நீ எப்பவுமே என்ன கைவிட மாட்டேன்னு. அந்த நம்பிக்கையில இந்த பாலை குடிச்சிட்டு காலையில உன் சன்னிதானத்துக்கு நான் வரேன். எனக்கு எப்பவும் போல நீதான் துணையா இருக்கணும்.